அப்போ டூ சம் என்னது, ஃபைண்ட் sum and product of the roots for the each of the quadratic equation x square plus 3x equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்தாலே அது என்னது, நத்திங் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின் போது எக்ஸ் ஸ்கொயர் வந்தாலே அது குவாட்ரட்டிக் ஃபார்ம் அப்படின்றது நம்ம கன்ஃபார்ம் ஆகி போச்சு இல்லைங்களா. ஸோ அப்போ கொடுத்துருக்கிறது சம்முன்னு என்னது, ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் கிடைக்கிறது, ப்ளஸ் பண்ணோம்னா அது கிடைக்கிறது பேர் தான் சம், ரெண்டு நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அது கிடைக்கிறது பேர் தான் ப்ராடக்ட். அப்போ சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்முலா -b/a அப்படின்ட்டு நமக்கு தெரியும் இல்லைங்களா. அதே நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணால், அதாவது ப்ராடக்ட் பண்ணோம்னா ப்ராடக்ட் ஆஃப் த அதர்ஸ், மல்டிப்ளிகேஷன் பண்ணக்கூடிய டோட்டல் தான் ப்ராடக்ட்னு சொல்கிறோம், அடிஷன் பண்ணக்கூடிய டோட்டல் தான் சம்முன்னு சொல்கிறோம். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு c/a அப்படின்ற ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இங்கே பார்க்கக்கூடியது வந்து மெயினாக நம்மளுக்கு என்ன இருக்குது, அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 0 அப்படின்றத நம்மளுக்கு இருக்குது இங்கே. அப்போ அதை மட்டும் என்ன செய்கிறோம், கம்பேர் வித் என்ன ஃபார்முலாக்காவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சியில் கம்பேர் பண்ணும்போது ஏ ஈக்குவல் டு நம்மளுக்கு 1 வருது இல்லைங்களா. அப்போ ஏக்கு பதில் நம்ம இதில் 1 போட்டுக்கலாம், பிக்கு பதில் என்ன வருது, 3 வருது. அதையும் நம்ம இங்கே ஃபார்முலா என்னது, சம் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு -b/a, ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 3, சி வந்து நம்மளுக்கு ஒன்றுமே கொடுக்கல, அதனால் 0ன்னு எழுதிக்கிறோம். அப்புறம் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு -b/a ஈக்குவல் டு பிக்கு பதில் நம்ம 3 போட்டுக்கிறோம், ஏக்கு பதில் 1 போட்டுக்கிறோம். அப்போ -3/1 இஸ் நத்திங் பட் -3 அப்படின்ற கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரியுது இல்லைங்களா. அடுத்தது த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னம்னா நம்மளுக்கு என்னது, c/a இஸ் ஈக்குவல் டு சிக்கு பதில் அங்கே 0/1, எனிதிங் இஸ் டிவைடட் பை 0ல் நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன வரும், 0 தான் வரும். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. அது தானே கேட்குறாங்க, ஃபைண்ட் த சம் அண்ட் ப்ராடக்ட்னு கேட்குறாங்க. அப்போ ரெண்டுத்தையுமே வித் ஹெல்ப் ஆஃப் த ஃபார்முலா சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார்முலா -b/aவும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து பை என்னது ஈக்குவல் டு c/a ஃபார்முலாலையும் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா வச்சு நம்ம போட்டு பார்த்தோம், ரெண்டுத்துக்கும் ஆன்சர்ஸ் கிடச்சாச்சு. நம்மளுக்கு 2 மார்க்ஸ் ஈஸியாக கிடச்சிடும். அடுத்த ஒரு 2 மார்க்ஸ் சம்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து